நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா ஒரு பக்கம் தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் வாதாடுற ஸ்டைலும் சரி விதமும் சரி எல்லாமே ஒரு பக்கம் பர்ஃபெக்டா இருக்குங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரில்லியண்டா இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி காய் நடத்தினா கரெக்டாக எல்லா ஆதாரமும் நமக்கு கிடைக்கும், யாரை எந்த இடத்துல அடிச்சா ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜய் எந்த ஒரு தப்பு செய்யல அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம மல்லி நல்லவங்க, மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா இந்த இடத்துல மல்லி மேல அவதூறா தீபிகா இருந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, மல்லியா தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு வழக்கு பதிவு பண்ணா நம்ம மல்லியோட வாழ்க்கை சிக்கல்ல முடிஞ்சிடும். அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்ற உண்மை தெரிய வந்தாகணும். அப்படி யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம நிஷா குட்டி தாங்க. நிஷாவா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நிஷா தான் வந்தாங்க. நிஷா வந்த தவளை அந்த ரவுடி கூட தான் வராங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுல இருந்து வெளியே ஓரத்தை பாக்குறாங்க, வெண்பா தூங்கினே. சரி ஓகே, இதுக்கு மேல இந்த மல்லி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவளை ஒரே அடியா ஜெயிலுக்கு முடிக்க வச்சிடலாம், எப்படி இருந்தாலும் மாமா ஒத்துக்க மாட்டாரு, அதுக்கு நாமளே எதனா ஒரு பிளானா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல சுடர் இருக்காங்கல்ல அவங்கள வந்து கதையை முடிச்சிடுறாங்க. கத்தி எட்டினது என்னமோ நம்ம ரகு தான். கத்தி ரகு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அது போலீஸ் வரதுக்குள்ள. அதுக்குள்ள நம்ம ரேணுகாவை அப்படியே சும்மா சுடர அழகா பிசுரே இல்லாம தட்டி விட்டு அந்த இடத்துல மண்டையா போட வச்சுட்டாங்க நம்ம நிஷா. நிஷா அந்த இடத்துல பண்ணதோட மட்டும் இல்லாம அழகா அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பிச்ச உடனே தான் போலீஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. வந்து எல்லா உண்மையும் தெரிய வருது. ஐயோ என்னடா இது, இந்த அளவு கொடூரமா பண்ணி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எரிச்சது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ரகு. போயிட்டு கொஞ்ச நேரம் உள்ள வந்து பார்க்குறா, இறந்துட்டு. சரி ஓகே, நமக்கு தேவை பணம், பணத்துக்காக நம்ம எந்த அளவுக்குனாலும் போகலாம், அதனால நமக்கு பணம் தான் முக்கியம், அதனால நாம பண்ண வேண்டியதை நம்ம பண்ண, நமக்கு பண்ண வேண்டிய பணம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு நல்லதொரு முடிவா, இது ஒரு நல்லதொரு ஆரம்பமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லது தான். நம்ம என்ன நினைச்சாலும் அது எல்லாமே நமக்கு கைக்கூடி வருங்க. வாழ்க்கைன்றது ஒரு அழகான மெதுவான பயணம். அந்த பயணத்தில் நாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ணுறோம்ல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு கை கொடுக்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான பயணத்துலாம் நாமளும் இப்போ போயின்னு இருக்கோம். அதே போல தான் இந்த இடத்துல ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரகு அப்படி உண்மையாகவே கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது. அந்த இடத்துல இறந்தது நம்ம சுடர்தா அப்படின்றதுக்கான ஆதாரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. அப்போ எப்படிரா நம்ம சுடர் இறந்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் லாஜிக்காக இருக்கா? யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் லாஜிக் ரொம்ப இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்பாங்க. என்னங்க பண்ணுறது, உங்களுக்கான விஷயம் தாங்க இது. லாஜிக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா லாஜிக்கே எங்கேயும் கிடைக்காது. அதனால் ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் கரெக்டாக பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் வாயிலே வட சுட்டுறாரு. அவர் எந்த ஒரு உண்மையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ மாட்டிங்கன்னா வாழ்க்கையை சிக்கலாயிரும். அது மட்டும் இல்லாமல் மல்லியை மாட்டி விடுறதுக்காக தான் இவங்க இவ்வளவும் பிளான் பண்ணாங்க. இப்போ இவங்க மாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதனால எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கவும் கூடாது, சின்ன பின்னமும் ஆகக்கூடாது. நம்ம நைஸா அழகா கேப்ல சிந்து பாடினா அப்படியே நைஸா வந்துட்டே இருக்கணும். அதை விட்டு இவங்க கிட்ட போய் வாய் கொடுத்து அந்த பிரச்சனை நம்ம மாட்டி நம்மள ஒரு பக்கம் பிடிச்சி பொழந்து எதுக்கு இல்லை, எதுக்கு நான் கேட்குறேன்? அவ்வளோ பெரிய கஷ்டமே நமக்கு வேணாம். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் எந்த வகையிலும் நம்ம பிடி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படியாவது நைஸாக நம்ம கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். அப்படியே சும்மா தீபிகா பேசுகிற வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் வாழைப்பழ மாதிரி இருக்குங்க. இப்படி பேசி அப்படி பேசி நைஸாக உண்மையெல்லாம் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. தீபிகா, நீ என்னதான் பிளான் பண்ணாலும், என்னதான் குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினச்சாலும் குட்டையில் மீனே இல்லையா? அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நீ வந்தா அந்த ஒரு சில மீன், அது உங்கள் ஒப்பனுக்கே தண்ணி காட்டி நின்ற மீன், அப்படிப்பட்ட மீனை நீ பிடிச்சிட முடியுமா சொல்லு பார்க்கலாம்? என்கிட்ட நெருங்கினா ஃபஸ்ட்டு நீ யாருன்றது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட நெருங்க முடியும். இந்த மாதிரி எத்தனை போலீஸ் அதிகாரிலாம் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து குற்றம் செஞ்சவன்ல, ஆனால் என் மல்லிக்கு ஒரு குற்றம் வருதுன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்து என் மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன். அதுக்கான முழு முயற்சியிலையும் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காரு. உடனே நம்ம தீபிகா அவங்க வந்து ஒரு பக்கம் இது முற்றிலுமா விஜய் செய்யல, இது மல்லி மேலதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த மல்லி தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. என்னடா இது மல்லி மல்லி மல்லின்னு எல்லாரும் மல்லியவே கார்னர் பண்றாங்க. என்னதான் விஷயம்னு சொல்லிட்டு தெரியலங்க. நம்ம மல்லி பாவம் அப்படி என்னதான் பண்ணாங்க? ஏன்னா மல்லியை ஒரு பக்கம் பிடிச்சி நீ ஏறுன்னு ஏறுறாங்க ஆளுங்க ஒரு பக்கம். அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நாம கேட்டா உடனே அப்படிதானா பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுவோம், எங்களுக்கு மல்லி இரிட்டேட்டா இருக்கு, மல்லியே தேவலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம்
எல்லாரும் சொல்லிருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் கோவமா தான் வருது. மல்லி ஏன்டா இந்த மாதிரி கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். நல்லது செய்கிறோம் எல்லாருக்கும் ஒரு பக்கம் கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் எல்லாமே லாஸ்ட் வரையும் வந்துக்கிட்டே இருக்காது. ஏன்னா அவங்க செஞ்ச நல்லது எல்லாமே அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த இடத்துல காத்துக்கிட்டு தாங்க இருக்கு. அதனால இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி வராங்க. மல்லி இதோ பார் ஒரு வார்த்தை கூட நீ மிஸ்டேக் பண்ணி பேசிடாத. அந்த அதாவது தீபிகா இருக்காங்களா அவங்க எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீ என்ன கேட்டாலும் ஒரே பதில் தான், எனக்கு தெரியாது நான் போனேன், நானும் விஜய் தான் போனேங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துச்சு, ஆனால் நான் அதுக்குள்ளே வந்துட்டேன், விஜய் தான் அதுக்கப்புறம் இருந்தார் அப்படின்ற வார்த்தை தவிர நீ வேற எதுவும் சொல்லாத. மாற்றி ஈட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஒரு பக்கம் ஜெயிலில் தான் இருக்கும். விஜய் நீங்கள் ஜெயிலில் இருந்து நான் வெளியே இருக்கிறது எனக்கு பிடிக்கல விஜய், நானே உள்ளே வந்துடுறேன். ஆனால் இதை நான் பண்ணவே இல்லை விஜய், எப்படி விஜய் இதை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரோ நம்மளை மாட்டி விட தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் உண்மையாக இருக்கணும். அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணி இதை கரெக்டாக அந்த கேமை கரெக்டாக நம்ம நகர்த்தணும்னா காய் நகர்த்தினா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகு.